ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்தில் அன்பு தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை எங்களுடைய கம்ஃபர்ட் ரிவைவல் மினிஸ்ட்ரி சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? அநேக நாட்களுக்கு பிறகாக உங்க ஒவ்வொருத்தரையும் இந்த யூடியூப் சேனல் வாயிலாக சந்திக்கிறதுல எனக்கு பெரிய ஒரு சந்தோஷம். எங்க போயிட்டீங்க இத்தனை நாளா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? பல நாட்கள் நம்முடைய வெளி ஊழியங்கள் நிமித்தமாக நாங்கள் சென்றிருந்தபடினால நம்ம இந்த இன்றைய ஆத்தும ஆகாரத்தை டெலிகாஸ்ட் பண்ண முடியாத சூழ்நிலைகள் இருந்தது. ஆனால் இந்த புதிய வருஷத்துல புதிய வாக்குத்தத்தத்தோடு, புதிய ஆசீர்வாதத்தோடு, புதிய பொலிவோடு உங்களை சந்திக்கிறது எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். நீங்க எல்லாருமே இந்த புதிய வருஷத்துல புதிய வாக்குத்தத்தங்களை பெற்றிருப்பீங்க. அதை வச்சு ஜெபிக்கிறீங்களா? அதை வாங்கி 2-3 நாளோடு மறந்துடக்கூடாது. இப்பவே 8 நாள் ஆயிடுச்சு, இப்பவே என்ன வாக்குத்தத்தம் உங்களுக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லி கேட்டா மறந்துருப்பீங்க. அதனாலதான் நாங்க இந்த மாதிரி கார்டெல்லாம் எல்லாருமே பிரிண்ட் பண்ணி தராங்க. அதை நீங்க வச்சு ஜோம் பண்ணணும். இந்த வாக்குத்தத்தம் ஏதோ 2023க்கு மாத்திரம் உரியதல்ல. ஒவ்வொரு நாளும் வருடங்கள் கடந்தாலும் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும் அளவு அவர் நம்மை கைவிடாத ஒரு தேவன். அதோடு கூட நாம் பயணிக்கும் போது அது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக நமக்கு கருதப்படும். நம்முடைய ஆண்டவர் ஒவ்வொரு வருஷமும் நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறவர், வாக்குத்தத்தங்களை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறவர். கடந்த வருடத்துல எங்க ஊழியத்தின் மூலமாய் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்னன்னா, அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும் என்று சொல்லி, திஸ் இஸ் த இயர் ஆஃப் க்ளோரி என்று சொன்னார். அதே போலவே 2022 இயர் ஆஃப் க்ளோரியாகவே மாற்றி கொடுத்தார். அவருடைய மகிமையை பார்க்கும்படியே கர்த்தர் செய்தார். அப்ப நான் ஆண்டவர்கிட்ட 2023ல என்ன வருஷமா நீங்க மாற்றி தரீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் சொன்னார், திஸ் இஸ் த இயர் ஆஃப் ஹானர் என்று சொன்னார். இது ஒரு கனத்தின் ஆண்டு, என்னுடைய பிள்ளைகளை நான் கனப்படுத்துகிற ஒரு ஆண்டு என்று சொல்லி சொன்னார். கனப்படுத்துகிறதா, ஹானர் பண்றதா அப்படின்னா என்னது? நீங்க ஊழியர்கள் எல்லாம் கனப்படுத்துறீங்களா? அந்த மாதிரி ஒரு மினிஸ்டர் ஒரு மீட்டிங்க்கு வரும்போது அவங்களுக்கு ஷால் போடுறோம். உதாரணமா நம்ம பாஸ்டர்ஸ் வந்தா கூட அவங்களுக்கு ஒரு மீட்டிங்க்கு வரும்போது பொக்கே கொடுக்குறோம். இட் இஸ் அ சைன் ஆஃப் ஹானர். அப்போ ஊழியர்களுக்கு கொடுக்குறோம், பெரிய அதிகாரிகள் எல்லாம் நம்ம கனப்படுத்துறோம். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை கனப்படுத்த போறேன் மகனே மகளே, இந்த 2023ல உன்னை நான் கனப்படுத்த போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். எப்படி நம்மளை கனப்படுத்த போறாரு அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஏன் நம்ம கனப்படுத்தப்படணும் அப்படின்னு சொன்னா, கடந்த 2022ல அது வரைக்குமே நம்ம பல இடங்கள்ல கனவீனப்பட்டிருக்கிறோம். நீங்க கூட உங்க வேலை ஸ்தலத்துல கனவீனப்பட்டீங்கல்ல, உங்களை அவமானப்படுத்தினாங்கல்ல, உங்களை நெக்லெக்ட் பண்ணாங்கல்ல, உங்களை புறக்கணிச்சாங்கல்ல, உங்க குடும்பத்துல உங்களை புறக்கணிச்சாங்கல்ல, அங்க நீங்க கனவீனப்படுத்தப்பட்டீங்கல்ல. அதெல்லாம் கர்த்தர் பார்த்துட்டு தான் இருந்தார். என் பிள்ளைய இவங்க கனவீனப்படுத்திட்டாங்களே, அதே இடத்துல நான் கனப்படுத்தணும். எந்த இடத்துல என் பிள்ளை கனவீனப்பட்டானோ அதே இடத்துல நான் கனப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அவர் வெயிட் பண்ணிட்டே இருந்தாரு. இந்த 2023 வந்த உடனே இது என்னுடைய பிள்ளைகளை கனப்படுத்துகிற ஆண்டுன்னு சொல்லி சொன்னாரு. விசேஷமா என்னுடைய ஊழியர்களை, ஒருவன் எனக்காக ஊழியம் செய்தால் பிதாவானவரை கனப்படுத்துவார் என்று சொல்லியிருக்கிறாரு. ஊழியர்களை விசேஷமாய் கனப்படுத்துகிற ஆண்டு. அதற்கு ஆதாரமாக ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல நீங்க வாசிக்கும் போது அருமையான ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர் சொல்லுகிறார், நீ என் பார்வையிலே அருமையானபடியால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளையே, நம்மளுடைய சரீரமோ, நம்முடைய வளர்ச்சியோ, நம்முடைய காரியங்களோ, சூழ்நிலையோ எப்படி வேணா இருக்கலாம். மனிதருடைய பார்வை நம்ம எப்படி வேணா பார்க்கலாம். ஆனா கர்த்தருடைய பார்வை நம்ம மேல எப்படி இருக்கு அப்படின்றது தான் முக்கியம். அன்னைக்கு சாமுவேல் தீர்க்கதரிசி கூட ராஜாவை அபிஷேகம் பண்ண போகும்போது ஹைட்டா, வெயிட்டா, ஒயிட்டா இருந்த அவருடைய சகோதரர்கள், தாவீதினுடைய சகோதரர்கள்ல ஒருத்தரை பார்த்து இவர்தான் அப்படின்னு சொல்லி யோசிச்சாரு. ஆண்டவர் பார்த்தா இல்ல, ஐ எம் ரிஜெக்டட் ஹிம் அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் இவனை வெறுத்தேன், இவனை நான் தெரிந்து கொள்ளல, நான் வேற ஒருத்தனை தான் தெரிந்து கொண்டேன். யார் அவரு? அவங்க தகப்பனாரால் மறக்கப்பட்டவர், சகோதரர்களால் மறக்கப்பட்டவர், அவர் தான் வனாந்திரத்துல தள்ளப்பட்டவர். அந்த தாவீதை தான் கர்த்தர் தெரிந்து கொண்டு அதே சகோதரர்கள் மத்தியில கர்த்தர் கனப்படுத்தினார். அதே போலதானே நீங்க உங்க சகோதரர்கள் மத்தியில கனவீனப்படுத்தப்பட்டிருக்கிறீங்களா, மறக்கப்பட்டிருக்கிறீங்களா? கவலைப்பட வேணாம். இந்த வருஷம் அதே சகோதரர்கள் மத்தியில, சகோதரிகள் மத்தியில உங்களை கர்த்தர் கனப்படுத்துவேன்னு சொல்லியிருக்கிறார். ஏன்னா அவருடைய பார்வையில நீங்கள் அருமையானவர்கள். அவர் உங்களை பிரமிக்கத்தக்க அதிசயமா உண்டாக்கி இருக்கிறார்.
ஹalleluya. இங்கிலீஷ்ல போட்டிருக்கு, பிகாஸ் யூ ஆர் ப்ரீஷியஸ் இன் மை ஐஸ் அண்ட் ஹானர்ட் அண்ட் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறார். சின்ஸ் யூ ஆர் ப்ரீஷியஸ் அண்ட் ஹானர் இன் மை சைட் அப்படின்னு சொல்லி இன்னொரு வெர்ஷன்ல நம்ம பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களை இந்த வருஷம் கனப்படுத்த போகிறது உறுதி. நீங்க வேலை ஸ்தலத்தில் இருந்தாலும் சரி, ஸ்கூல்ல இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, ஊழியத்தில் இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். ஒதுக்கப்பட்ட இடத்துல கனப்படுத்துவார் என்பதுல எந்த சந்தேகமுமே இல்லை. இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரே, இந்த இடத்துல தான் நான் கனவீனப்படுத்தப்பட்டிருக்கிறேன், இந்த இடத்துல தான் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறேன், இதே இடத்துல கனப்படுத்துவேன் நீங்க சொல்லியிருக்கிறீங்க, நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி நம்பினீங்கன்னா கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். நம்ம பைபிள்ல கூட ஒரு தகப்பனாருக்கு 2 பிள்ளைகள் இருந்தாங்க. அதுல ஒருத்தர் பேர் ராகேல், இன்னொருத்தர் பேர் லேயாள். ராகேல் ரொம்ப ரூபவதியா இருந்தாங்களாம், பார்வைக்கு ரொம்ப அழகா இருந்தாங்க. ஆனா லேயாளோ குச்ச பார்வையா இருந்தாள் அப்படின்னு சொல்லிட்டு ஆதியாகமம் 29வது அதிகாரத்துல போடப்பட்டிருக்கிறது. லேயாளுடைய கண்கள் குச்ச பார்வையா இருந்தது. யாக்கோபு ராகேல் பேர்ல ரொம்ப பிரியப்பட்டிருந்தார், லேயாளை கண்டுக்கவே மாட்டார். அதனாலதான் கர்த்தர் பார்த்தாரு, நீ கூச்ச பார்வையா இருக்குன்னு சொல்லிட்டு உன்னுடைய பார்வைக்கு அவள் அழகானவளா இல்லாம இருந்திருக்கலாம் யாக்கோபே, என்னுடைய பார்வையில லேயாள் ரொம்ப அழகானவள்னு சொல்லி ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னா, லேயாள் அற்பமா எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். ராகேலோ மலடியா இருந்தாள் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. எந்த பார்வைக்கு அழகா இருந்த ராகேல், அவர்களுடைய கர்ப்பத்தை கர்த்தர் அடைத்தார். அற்பமா எண்ணப்பட்ட லேயாள் கர்ப்பத்தை கர்த்தர் திறந்தார். அப்படிதான் இந்த வருஷம் உங்களை கர்த்தர் உயர்த்தி கனப்படுத்த போகிறார். அவங்களுடைய வாழ்க்கையில தான் இவங்க கூச்ச பார்வையோடு இருந்தாலும் அவங்களுக்கு பிறந்த பிள்ளையாகிய ரூபன் என்றால் அழகிய ரூபமுடையவன் அர்த்தம். ராகேலுக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கல, லேயாளுக்கு கிடைச்சிச்சு. அதுதான் நம்முடைய கர்த்தர். அவர் மனுஷன் பார்க்கிற விதமாய் பார்க்கிறது இல்லை, அவருடைய பார்வையே வித்தியாசம். மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ உங்களுடைய இருதயத்தை பார்க்கிறார். நீங்க கூட சொல்றீங்கல்ல, நான் பார்வைக்கு அழகா இல்லதான், என்னுடைய வீட்டுக்காரர் கூட என்ன அப்படி பார்க்க மாட்டேங்கிறாரு, என்னை கனப்படுத்த மாட்டேங்கிறாரு, என்னை புறக்கணிக்கிறாருன்னு சொல்றீங்களா? கர்த்தருடைய பார்வையில நீங்கள் அழகானவர்கள். ஐயோ, என்னுடைய வேலை ஸ்தலத்துல என்ன வெறுக்கிறாங்க, ஒதுக்குறாங்க, பரவாயில்ல, கர்த்தர் உங்களை கனப்படுத்த போகிறார். அவருடைய பார்வையில் நீங்கள் விளையேற பெற்றவர்கள். இன்னைக்கு ஜெபம் பண்ணலாமா? அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த 2023வது வருஷம் இந்த புதிய நாள்ல கூட இந்த பிள்ளைகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். எந்த இடத்துல அற்பமா எண்ணப்பட்டாங்களோ அதே இடத்துல கர்த்தர் இன்றைக்கு கனப்படுத்துங்க. ஏன்னா நீர் இவர்களை சிநேகித்திருக்கிறீர், இவர்களுடைய பார்வையில் அருமையானவர்களா இருக்கிறபடினால் கனம் பெற போகிறார்கள். இந்த நாள் கனம் பெறுகிற நாளாய், இந்த வருஷம் கனம் பெறுகிற ஆண்டாய் மாறப்போறதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் அற்புதங்களை பெற்றுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Today is the day of honor in your life. இந்த நாள்ல கர்த்தர் உங்களை ஹானர் பண்ண போகிறார். வேலை ஸ்தலத்துல, ஊழியத்துல, குடும்பத்துல, வாழ்க்கையில எல்லாவற்றிலும் உங்களை கனப்படுத்துறத பார்க்க போறீங்க. நீங்க பெற்றுக்கொண்ட அற்புதங்களை எங்களுக்கு தெரியப்படுத்த மறக்காதீங்க. உங்க ப்ரேயர் ரெக்வெஸ்ட் எதுவா இருந்தாலும், எந்த நேரமா இருந்தாலும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறோம். God bless you. Have a blessed and honorable day to all. Amen. Amen.